ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லுகின்றவன் யார்? யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் கட்டளையிடாம காரியங்கள் சம்பவிக்காது. அப்ப ஆண்டவர் கட்டளையிடும் போது காரியங்கள் சம்பவிக்கிறது. காரியங்கள் சம்பவிக்கிறது. வேதம் முழுவதும் சம்பவம் தாங்க. ஆதியாகமம் 3 அதிகாரம் தான் அந்த சம்பவத்தின் துவக்கம். ஆதாமுக்கு எதிராக பிசாசு வந்தது, அவனை வஞ்சித்தது, இடம் கொடுத்தது, ஓடி ஒளிந்தது, மறுபடியும் அவனுக்கு வஸ்திரத்தை உடித்து அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. இது எல்லாம் சம்பவம். அப்போ ஆண்டவர் கட்டளையிடும்போது காரியங்கள் சம்பவிக்கிறது. அப்போ அவர் இருக்கிறது போல நான் இருக்கிறேன் என்றால் நீங்களும் கட்டளையிடும்போது உங்களுக்கு காரியங்கள் சம்பவிக்கும். எந்த காரியம் சம்பவிக்கும்? உங்கள் ஆவியிலே வைத்த விசுவாசத்தின் காரியம், உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பின் காரியம். நீங்கள் கட்டளையிடும்போது, இதுவரைக்கும் அறிக்கை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கட்டளையிடும்போது அந்த காரியங்கள் சம்பவிக்கும். இதுவரைக்கும் அறிக்கை சொன்னேன், ஆவிக்குள் ஜெபம் சொல்லலை, ஆவிக்குள் ஜெபம் சொல்லி இருக்கிறேன், விசுவாச ஜெபம் சொல்லி இருக்கிறேன், அந்நிய பாஷை ஜெபம் சொல்லி இருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே உங்களை மேலே மேலே தானே கொண்டு வரணும். என் அபிஷேகம் வெளிச்சம் மேலே மேலே வர்றப்ப உங்களையும் அந்த மேலே 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 அந்த வெளிச்சத்துக்குள் தானே கொண்டு வரணும். அப்போ நீங்களும் சூழ்நிலையை பார்த்து கட்டளையிடும் போது அங்கே காரியங்களை, சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அங்கே உங்கள் கட்டளையில யார் செயல்படுகிறார்? தேவ தூதர்கள் செயல்பட்டு அங்கே காரியங்கள் சம்பவிக்கிறது. அப்போ நம்ம சபையார் எல்லாம் கட்டளையிடுகிற தேவனுடைய ஆவியை உடையவர்கள் என்பதை உங்களுக்கு ஆவியானவர் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். இனிமே ஓகே, இனிமே கெஞ்சுறதெல்லாம் அல்ல, கட்டளை. ஆமா, சொல்லுங்க, கட்டளை. என் டாடி கட்டளையிடும் போது காரியங்கள் சம்பவிக்கிறது. அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறபடியால் அவர் கட்டளையிடுகிறது போல நானும் கட்டளையிடும்போது தேவதூதர்கள் அந்த கட்டளையை எடுத்து காரியங்கள் சம்பவிக்க அவர்கள் செயல்படுகிறார்கள். இனிமே எங்களுக்கு வேதத்தில் அநேக காரியங்கள், அற்புதமான காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியம், ஆசீர்வாதமான காரியம், என் குடும்பத்துக்கு அடுத்த காரியம், என் ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியம், என் சுக வாழ்வுக்கு அடுத்த காரியம், என்னுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த காரியம், என் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், நான் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் என் கட்டளையிலே காரியங்களை தேவதூதர்கள் சம்பவிக்க பண்ணுகிறார்கள்.